ஹாய். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு குட்டி விளாக் பார்க்கலாமா? இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே சாட்டர்டே வந்த ஆர்டர் தான். ஸோ சாட்டர்டே வந்து எனக்கு 1/2 கேஜி மட்டும்தான் வந்து ஆர்டர் இருந்துச்சு. ஸோ ஒரு கேக் தானே பண்ணணும் அப்படின்னு நான் லேட்டாக தான் எந்திரிச்சிருந்தேன். ஸோ லேட்டாக மெதுவாக பண்ணிக்கலாம் அப்படின்னு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். பார்த்தா திடீர்னு கால் பண்ணி இன்னொருத்தவங்க வந்து 1/2 கேஜி கேட்டிருந்தாங்க. என் ஃப்ரெண்டு வந்து நட்ஸ் ப்ரௌனி வேணும்னு கேட்டிருந்தது. ஸோ அது வந்து ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் நான் ஃப்ரைடே பண்ணுறேன் அப்படின்னு இருந்தது. ஸோ அதுவும் மறந்துடுச்சு. நானே கேட்க மறந்துட்டேன். ஸோ சாட்டர்டே மார்னிங் தான் அதுவுமே மெசேஜ் பண்ணியிருந்தது. ஸோ நானும் 11:00 மேலே தான் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரௌனியும் பண்ணிடலாம் அப்படின்னு அதையும் பண்ணியாச்சு. 2 1/2 கேஜி கேக்கு, அப்புறமா ஒரு நட்ஸ் ப்ரௌனி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறம் கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒன்று வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருந்தாங்க. க்ரீன் கலரில் வேணும் அப்படின்னு கலர் மட்டும் கஸ்டமைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி க்ரீன் கலரில் ஐசிங் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்களே வந்து ஏதாவது ஒரு டிசைன் பண்ணி கொடுங்கன்னாங்க. ஸோ அது வந்து பிங்க் கலரில் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதையுமே முடிச்சுட்டு 2மே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ப்ரௌனியுமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதையுமே ஆற வச்சுட்டு அதையுமே பேக் பண்ணியாச்சு. 5 மணிக்கு வந்து டெலிவரி கொடுக்கணும். ஸோ கேக் எல்லாமே டெலிவரி கொடுத்துட்டு அப்புறமா வந்து 1 1/2 கேஜி வந்து அடுத்த நாள் வந்து ஆர்டர் இருந்துச்சு. வெட்டிங் கேக் வந்து அது ஆர்டர் இருந்துச்சு. ஸோ அதுக்கான ஸ்பாஞ்சுமே ரெடி பண்ணி வச்சுட்டு வேலையை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதனுடைய டிசைனை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.